ஹாய் புஜிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேங்கோட ஓய் புட்டி பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யாராவது பழைய பார்ட்ஸ்லாம் பார்க்கலனா ப்ரீவியஸ் பார்ட்லாம் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் கமெண்ட் மஸ்ட் பிக்ல. ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் நீங்கள் வீட்டில் பயந்துகிட்டே உட்காந்து வந்துருப்பீங்க, அதோட தான் முடிச்சிருப்போம். ஐயோ, இந்த பையன் வேறு என்னை தனியாக தள்ளி விட்டுட்டான். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறது? எனக்கு வேறு பயமாக இருக்குது. சோ, வேறு வழி இல்லை, இங்கே கண்ணை மூடி இறுக்கமாக படுத்துடலாம், ரூமுக்கெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் பக்கத்தில் போகிறீங்க. ஐயோ, பில்லோ பெட்ஷீட் எல்லாம் உள்ளே இருக்குது, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் லைட் போட்டுகிட்டே போகிறீங்க. போட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வந்து ஹால்லே வந்து உட்காந்துறீங்க. இன்றைக்கி இந்த வீடு ஃபுல்லாக லைட்டில் தான் இருக்கணும், ஒரு லைட் கூட ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்ட்டு பில்லோவை ஷோபாலே வச்சுட்டு நீங்கள் ஷோபாலே படுக்கிறீங்க. இந்த பக்கம் டயம், டேய் என்னடா தூங்கிட்டாளா பாரு, டேய் நான் லூஸாடாட்டே அவங்க, நீ நானும் பார்த்துட்டேன், அவளை துரத்தி விட்டு தூங்கிட்டாளா பாரு நீ ஏன்ட்டு கேட்டிருக்க, நீயே வேணா போய் பார்த்துக்கோ. டேய் இன்னும் லைட் எரியுதுடா, இன்னும் தூங்கலையா அவள்? டேய் என்னையா நான் கேட்குறேன், எனக்கு எப்படா தெரியும், போய் கேளு, இல்லை ஃபோன் பண்ணு, எப்படின்னா போய் தொலைட்டோம், அவள் மூட்டு படுறா, என் உயிரை போட்டு எடுக்காத அப்படின்ட்டு ஜிமின் அவரும் போயிடுறான். இன்னும் லைட்டை போட்டு என்ன பண்ணுறக்கோ, என்கிட்ட கல்லை போட்டிருப்பா, வேறு என்ன பண்ணுவா, இவ்வளோ மாதிரி அவள்னா இப்படி தான் பண்ணுவாளுங்க. சே, இவள் எப்படி பண்ணால் நம்ம என்ன அப்படின்ட்டு அவங்க படுத்துருவான். இந்த பக்கம் நீங்கள், முருகா அல்லா கர்த்தரே என்னை 3 பேரும் காப்பாற்றுங்க, கை விட்டுறாதீங்க, ஐயோ இந்த பயத்தில் நடுங்கி நான் போயிடுவேன் போலையே அப்படின்ட்டு நீங்கள் பெட்ஷீட்டை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. அச்சோ, இந்த இருட்டில்னா இருட்டாகவும் இல்லை, வெளிச்சமாக தான் இருக்குது, அப்படியே கண்ணை மூடி தூங்கிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நல்லா க்ளோஸாக அவங்க பெட்ஷீட்டை உங்கள் தலை ஃபுல்லாக போற்றி படுத்துட்டு இருக்கீங்க. கண்ணை மட்டும் திறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. என்னென்னமோ சத்தெல்லாம் கேட்குது. இல்லை ஒன்றும் இல்லை வயன், பயப்படக்கூடாது, நீ தைரியமான பொன்றி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. இந்த பக்கம் டயா, இந்த நேரத்தில் எவன்டா கரண்ட்டாக நிறுத்துகிறோம், ஐயோ அவன் லைட்டு நிறுத்திட்டேன், ஓ கரண்ட் இல்லைல்ல, ஐயோ இருட்டில் பயப்படுவாளே, ஆமாம் போய் தூங்குறேன்னு சொன்னதுக்கே லைட்டை ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கா, இருட்டாக வேறு இருக்குது, பயந்தே சாவா, இவளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன தான் என் அம்மா கேட்கும், ஐயோ இவளை வச்சின்னு ஃபோன் பண்ணி தொலைறேன், என் தலைவிதி அப்படின்ட்டு டேங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோனை எடுத்து தொலைஞ்சா என்ன அவளுக்கு திமிரு பண்ணுவா, இவ பார்த்தாலும் ஃபோனை கையிலே வச்சுட்டு இருப்பா. ஆனால் இப்போ நான் ஃபோன் பண்ணால் எடுக்க முடியலையாம்மா, சரியான ஆள்தான் இவ, நான் வச்சுட்டு அப்படின்ட்டு டேங்க உங்கள் வீட்டுக்கு வரான். அதை ஜிமின் பார்த்துருப்பான், எதுவுமே இல்லைன்னு சொல்லுவான், ஆனால் வீட்டுக்கு மட்டும் போவோம், என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரூமுக்கே போயிருப்பான். இந்த பக்கம் டேயம் வீட்டெல்லாம் லாக் பண்ணியிருக்கு பேர் பைத்தியம். வயன் கதை திறடி, வயன் என்ன திறக்கவே மாட்டா அப்படின்னு சுற்றி பார்த்தா ஒரு ஜன்னல் மட்டும் லைட்டாக ஓப்பனில் இருக்கும். டேயம் அதான் பிரச்சனையாக இருக்குமோ, கதவை திறக்க மாட்டா அப்படின்ட்டு டேங்க அந்த ஜன்னல் வழியே எகிரி குச்சி வரான். ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி அப்படியே பார்த்துட்டே வரான். நீங்கள் ஹால்லே படுத்துட்டு இருக்கீங்க, கரண்ட் நினைது கூட தெரில, எப்படி தூங்குது பாரு இது, ஷெக் இதுக்கு தான் கதவை திறக்க இவ்வளோ நேரம் ஆகுது. ஷோ ஃபோன் வேறு சைலண்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்கணும், தனியாக வீட்டில் இருக்கிறேன்னு இவ்வளோ சீன் வேறு போட்டதில்லை, நீ ஃபோனை சைலண்ட்லேயே போட்டு இவ்வளோ தைரியமாக தூங்குறியா அப்படின்ட்டு டேங்க எதுவுமே பேசாமல் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்ன வேக்காடாக இருக்குது, ஏசி ஓடுதா ஓடலையா அப்படின்னு தேர்ந்து பார்த்தா டேங்க அப்படியே உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். கனவுல கூட வர ஆரம்பிச்சிட்டானா என்ன, டயோங்க இது, நான் தான் உட்காந்துட்ருக்கேன் தெரியலையா உனக்கு, டயாங்க தான், நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா, வீடு பூட்டி தானே இருக்குது, நீ எப்படி வந்த, புட்டி உனக்கு கண்ணெலாம் நல்லா தெரியுது போல வர, வெதுக்கிட்டி புட்டின்னு கூட்டிருக்கா, பேசிட்டு தானே இருக்க, சும்மா இதுக்கு புட்டின்ற, அது நான் உனக்கு வச்ச செல்ல பேர் என்னதே, அல்ல உனக்கு வச்ச பேர் உனக்கு கிண்டல் பண்ணலான்னுட்டு, இதுக்கப்புறம் கூப்பிட்டுனா பல்ல உடச்சி கையில் கொடுத்துரும். சரி எப்படி வந்தா அதை சொல்லு. ஆமாம், அங்கேருந்து பெருசாக தள்ளி விட்டுட்டு இப்போ என்னத்துக்கு, என்னது இல்லை என்னத்துக்கு சார் இங்கே வந்தீங்க, இம்மா அம்புட்டு பாசமா, உன் மேலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா என்ன தான் கேட்கும், உனக்கு இதாகிடுச்சுன்னு ஒரு கரண்ட் வரலும், அதனால தான் வந்தேன். ஐயோ எனக்கு உண்மையிலே இருட்டுனா பயம், ஆனால் அவங்க கூட இருக்கும்போது அந்த பயம் கூட தெரியல பாடுறா, ஏன் அதான் உன் பெரிய பேய் நீ எதிர்க்க உட்காந்துருக்கியே, அப்புறம் எங்கன்னு வேறு பேய் பார்த்து பயப்பட போகிறேன்,
சரி, சிரிப்பு வரலாம், சிரிக்க தேவையில்ல. எதுக்கு முறைக்கிற? நான் வீட்டுக்கு போகிறேன். டயம் சும்மா தூங்கினேன், எழுந்து வேற உட்காந்துட்டேன். இப்போ தனியாலாம் விட்டுட்டு போகாது டயம், நானும் கூட வரேன். ஏய், அங்கே ஜிமினா இருக்காண்டி. சரி, அப்போ நீ இங்கே இரு. ஏய், என்னை பற்றி எப்படி இருக்கும் உனக்கு? எப்படியும் இல்லை, நீ இங்கே இரு. என்ன பிரச்சனை? சரி, நான் ட்ரெஸ் இது. ட்ரெஸ்ஸு பார்த்து தெரியலையா? ட்ரெஸ் தெரியல. ஏய், டென்ஷன் ஆகாது. அவன் கூட உனக்கு என்னடி வெளில சுற்றுறது? நைட் நேரத்தை தான் போவியா? நான் தான் மார்னிங்கே சொன்னேன்ல, ஜிம்மனை கூப்பிட்டு போய் வெளியில் காமிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நைட் வியூ சூப்பராக இருக்கட்டும், அதான் கூப்பிட்டு போனேன். இது உனக்கு என்னை பார்த்தா நான் எப்படி இருக்கு? வெறுப்பேற்றுறீங்களா? உனக்கு அறிவில்லை, அவங்க கூட சுற்றிட்டு இருக்க. அவன்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்கிற, என்கிட்டயும் என்னை பற்றியே திட்டிகிட்டு இருக்க. எனக்கு என்ன பைத்தியமா? ஏய், ரொம்ப பேசுகிறேன். நான் பாட்டுட்டேன், நீ போ. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். நான் ஆண்டிக்கிட்டலாம் நான் மாடி விட மாட்டேன், நீ கிளம்பு. யார் நீயா? காலைல வரைக்கும் என்னை படுத்தேன்னு வச்சுக்கோ, என் அம்மாக்கே தெரிஞ்சிடும். ஓ, பரவாயில்ல, எனக்கு என்ன பயம், என்ன ஆகும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. டேங், என்ன இடி இடிக்குது? ஏய், ஏன் உனக்கு லைட்னிங்னா அவ்வளோ பயமா? டேங், உனக்கு தெரியாதா எனக்கு இதெல்லாம் பயம்ன்ட்டு? ஏய், நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, ஒழுங்காக உட்காரு. ஆல்ரெடி உனக்கு காவலுக்கு உட்காந்துருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குடி. டேங், ரொம்ப இடி இடிக்குது டேங். ஏய், பின்னாடி உனக்கு பிரச்சனை, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏண்டி, இடி இடிச்ச மழை வருமா என்ன? வரும் வரும், அதெல்லாம் வரும், எனக்கு தெரியாது. ஏய், மூட்டை அடியே போய் உட்கார, வெறிக்கிட்ட வந்து உட்கார்ற. நீ என் வீட்டில் வந்து உட்காந்துருக்க, நான் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கேன். ஏய், ரொம்ப பேசுகிறேன், நான் போகிறேன் வீட்டுக்கு. டயம், நானும் வரேன். நான் எதுக்கு ஓன்ட்ட கேச்சிட்டு இருக்கேன்? சிச்சி, நான் அதுக்கப்புறம் ஓன்ட்ட கேட்க மாட்டேன். நான் ஜிம்மின் கூட போய் இருக்கேன், உங்ககிட்ட வந்ததுன்னு உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் ஏந்து போகிறீங்க. அப்பட்டையும் இதுக்கப்புறம் ஜிம்மின்னு இன்னொரு தடவை சொன்னேன், உங்களை கொன்னுடுவானே நான். உனக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், இதுக்கப்புறம் ஜிம்மின்னு இந்த வாயிலேருந்து வரவே கூடாது. வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படின்ட்டு உங்களை நல்லா லிப் லாக் பண்ணுறான். டயம் டயம் விட்டுட்டேன். ஏய், இதுக்கப்புறம் வரும் மாடி உனக்கு இந்த பேர்? வரும். டயம் 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 விட்டுட்டேன். ஏய், டயம் ரத்தம் டயம் வரட்டும். இதுக்கப்புறம் இந்த பேர் இந்த வாயிலேருந்து வருமா? வலிக்குது, நானும் ஒன்று லிப் லாக் பண்ணேன். இப்படியா லிப் லாக் பண்ணுறேன்? எனக்கு டயம் விட்டு டயம் போதும். சுட்டி போடா, ரத்தம் வருது என் ஒத்துட்டு. இது என்ன லிப்ஸால் வேறு ஏதாதா? இப்படி பிடிச்சி கடிக்கிற வெறி பிடிச்ச பயலே. ஏய், இதுக்கப்புறம் இன்னொரு தடவை அவன் பேரை சொன்னேன், உங்களை விட்டு செத்துருவேனே. அப்புறம் நீயும் கூட இருக்க மாட்டேன்ற. எனக்கு பயமாக இருக்கு, நான் ஜெமன் கிட்ட தானே இருக்க போகிறேன்னு சொன்னேன், அதுக்கு நீயும் கத்துற. இதெல்லாம் ரொம்ப பேட் டயம். அப்போ டேங் உங்களை லாக் பண்ணி நீங்கள் 2 பேருமே அப்படியே ஷோபா லைட் ஆகிடுறீங்க. டேங் உங்கள் மேலே. டேங், நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க, இப்போ எதுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்க? சின்னதாக உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் என்கிட்டே வரேன்? ஏய், இங்கே பாரு, சொல்கிறது தான், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, சும்மா என்கிட்ட வந்துட்டு இருக்காத, புரியுதா? எனக்கு தெரியும், நீ கிளம்பு, நீ போ. நானும் உங்ககிட்ட வரல, நீ தான் என்கிட்ட வர. இதுக்கப்புறம் ஜிம்முன்னு இந்த வாய் வரக்கூடாது, புரியுதா? நான் சொல்லலை, அம்மா உனக்கு இது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்றா, அப்புறம் ஏன் என் மேலே பாசிட்டிவ் ஆகிற? நான் ஒன்றும் உன் மேலே பாசிட்டிவ்லாம் ஆகலை, ரொம்ப கற்பனை பண்ணிட்டுருக்காது என்ன அப்படின்னு. அப்படியே உங்கள் லிப்பை பார்க்குறான், உங்கள் லிப்பில் இருந்து அப்படி லைட்டாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அந்த டைம் அவங்க அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு, பிளட்டு கூட நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ பேசுகிறது இருக்க பாரு, கேட்க முடியலடி. அது அது டைம், நீ ரொம்ப க்ளோஸாக இருக்க. ஏன் என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நீ மட்டும் என் ரூமில் கீஸ் வச்சுட்டு போகிற? என் அம்மா கொடுக்குற டைரியா உனக்கு ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கு. டேங் அப்படியே உங்கள் நெக்கை பார்க்குறான், அவங்க நெக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராப்ஸ்லாம் விழுந்துட்டுருக்கு, உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி. டேங், நீ கொஞ்சம் இடையே போ. ஏன் நான் இருந்தால் என்ன? நீ என் கண்ணுக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க, நீ இடையே போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் போதே டேங் அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். டேங், அது என் வீக் பாயிண்ட்ரா. ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு அப்படியே உங்களை ட்ரெஸ்ஸில் அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். டேங், வேண்டாம், உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு வாயை மூடிட்டுரு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன், அவங்களோட ஹேரை கொஞ்சம் லைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறீங்க.
டேயோங் டேயோங் வேணாம் டேயோங், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேண்டாமே. ஏய் ஓய மூடுறி அப்படின்ட்டு இருக்கும்போதே டேயோங் அவங்க அப்பர் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்களும் டேங்கோட பாடியாக உங்கள் நெயிலெல்லாம் அப்படியே லைட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏய் இன்னும் மேற்கடி இவ்வளோ நகை வளர்க்குற? குத்துதா? குத்துட்டோம். சின்ன இவ்வளோ பேசுகிற நீ, அப்போ எனக்கு இப்படி தானே இருக்கும். பேசாதடி அப்படின்ட்டு உங்கள் லிப்பை பிடிச்சி நல்லா லிக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டேங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. ஏய் ஷா, ஏய் உனக்கு அறிவில்லை, நான் தான் என்ன சொல்கிறேன்னா நீ அப்படி கம்முன்னு இருப்பியாடி? நான் என்ன டேயோங் பண்ணேன்? நீ தானே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண. நான் பண்ணா நீ கம்முன்னு இருப்பியா? சொல்ல மாட்டியாடி? அது டேயோங் நீ தானடா பண்ண. ஏய் போதும் வாய மூடு அப்படின்ட்டு டேயோங் வெளில போகிறான். டேயோங் எனக்கு பயமாக இருக்கும். ஏய் இவனு செத்துற மாட்டேனே, சும்மா பின்னாடி வந்துட்டு இருக்காது, ரெடியப்போ அப்படின்ட்டு உங்களை தள்ளி விட்டு போயிடுறான். உங்களுக்கு செம கஷ்டமாக இருக்கும். நானே அவனை கூப்பிட்டேன், இவனா வந்தான், இவனா பண்ணான், இவனை திட்டிட்டு இவனா போகிறான், இவன் ரொம்ப பேட், இதுக்கு இந்த இருட்டே பரவாயில்ல, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு எல்லோரும் என்ன ஹர்ட் தான் பண்ணுறாங்க, எல்லோரும் சொல்ல முடியாது, ஆனால் இந்த டேயோங் ரொம்ப பண்ணுறான், இவனுக்கு ஒன்றும் தேவையே இல்லை, இவனா என்னால் இருக்க முடியாதா என்ன, நான் ஹாப்பியாக இருப்பேன், இவன்லாம் வந்து யூஸ்லெஸ் ஃபெலோ, வெரி வெரி யூஸ்லெஸ் ஃபெலோ, ஆனால் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. டேயோங் வெளியில் வந்து ஹலோ டேயோங் என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. ஏன் என்னாச்சு? இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் உனக்கு கால் பண்ணேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை இல்லை, நீனா என்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவேன்? நான் அப்புறமா பேசவா? என்னட்டே நம்ம எவ்வளோ நல்லா லவ் பண்ணிட்டுருக்கோம், ஆனால் நீ என்னென்னா என்கிட்ட இத்தனை வருஷத்தில் எனக்குன்னா ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பியா? அட்லீஸ்ட் என் ஹேண்டாவது ஹோல்ட் பண்ணியிருப்பியா? இங்கே பாரு, இதுக்கெல்லாம் டைம் கொஞ்சம் கூட்டுறி எனக்கு. எனக்கு புரியல, நம்ம லவ் தான் பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோமா? என்னை நீ உண்மையிலே லவ் பண்ணுறியா டேயோங்? ஏய் பாரிஷா, இதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை, எனக்கு நான் தெரில, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். இது இப்போதும் கேட்காத, நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேனே ப்ளீஸ் டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனிவேஸ் நான் உனக்கு டைம் கொடுத்து கலைச்சிட்டேன், நீ இன்னும் டைம் கேட்டிருக்க, எவ்வளோ நாள் தான் நானும். சரி ஓகே, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஷா கட் பண்ணிடுறா காலை. டேயோங் திரும்பி பார்த்தா நீங்கள் நல்லா அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ டேயோங் கோமா வந்து ஒன்றால் தண்டி இதெல்லாம் நடக்குது, நான் சொல்கிறேன்ல என்கிட்ட வராதுன்னு, அப்படி இதுக்கு நீ ஏன்ட்டே வந்துட்டுருக்க? நான் ஒன்றும் வரல. ஏய் மயிறு, உன்னை எப்படி தனியாக விட்டு நாங்கள் இருக்கிறத, அதுக்காக தான் இங்கே வந்தேன், கர்மம் வந்த இடத்துல என்னென்னமோ ஆயிடுச்சு. அப்பா இதுக்கப்புறம் யாராவது எங்கன்னா போனாங்கன்னா அவங்க கூட கிளம்பி போயிடு, இங்கே வந்து யாவும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேயோங் போயிடுறான். நீங்கள் நான் என்ன அவனை இப்போ பண்ணேன், நானாக கூப்பிட்டேன், அவனா வரான். இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும். இந்த பையன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதுக்கப்புறம் நான்லேருந்து இவன்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசக்கூடாது. இவனும் ஆளும், ஆனால் இவன்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமலேயும் இருக்க முடியல. இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. உள்ளே இருக்கிறதையும் சொல்ல முடியல, வெளியிலையும் காட்ட முடியல, அவன்கிட்ட சொன்னாலும் நோ தான் சொல்லுவான். இதுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நாளைக்கு அவனுக்கு அழுதுட்டு இருக்கேன், நாளைக்கு என் ஃப்ரெண்டு வந்துடுவா, அவ கூட நான் இங்கே ஸ்டே பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் இவனுக்காக அழுதுட்டுருக்கேன்? என் ஃப்ரெண்டு இப்போ தான் வருது ஃபஸ்ட் டைம் ஊருக்கு, அவளை ரிசீவ் பண்ணுறதுல தான் நான் நாளைக்கு இருப்பேன். இவன்கிட்ட நான் நாளைக்கு கண்டுக்கவே மாட்டேன். இவனுக்கு எப்படிலாம் வெறுப்பேற்றுறேன்னு மட்டும் பாரு. சிவன்கிட்ட இதுக்குன்னே க்ளோஸாக பேசுவேன், அப்போ தான் எனக்கு நல்லா வெறுப்பேறும். அப்போ வருவான் என்கிட்ட. இதுக்கப்புறம் ஜிமின் பேரே வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறான். இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான். இந்த பையன் ரொம்ப பேடு, நீங்கள் வேணாம் இவன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வெஜிட்டை வச்சு நல்லா போத்திட்டு அழுதுட்டு படுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நீங்கள் காலையிலேயே நல்லா ரெடி ஆகிருப்பீங்க. டேயோங்கும் ரெடி ஆகிட்டு இருப்பான். டேயோங் கார்கிட்ட வந்தானே நீங்களும் வரீங்க. எங்கே போகிற நீ? அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம். ஜிம்மன் நீ எங்கே போகிறீங்க? அது ஏர்போர்ட்டுக்கு. தோ இவனோட முர்ரா வெகிட்டில் எதுக்கு சொல்லிட்டு அவள் சொல்கிறாளா, நீ எதுக்கு சொல்கிற? மூட்டு காரில் இரு. ஏர்போர்ட்டுக்கா போகிறீங்க? ஆமாம் வயன், நீ எங்கே போகிற? நானும் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறேன். சும்மா சுற்றுங்க, அவெல்லாம் நம்பி காரில் ஏற்ற முடியாதுடா. எங்கே போனோம் அங்கே போனோம் உஜிரை வாங்கிட்டு இருப்போம், இன்னையோட ஒரு தொல்லை முடிதுடா அப்படின்ட்டு டேயோங் உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். இவன் என்னை பார்த்து சிரிக்கிறானா?
பின்னாடி அண்ணா நிற்கிறாங்களா அண்ணா? இல்லையே, நான் தான் இருக்கேன். இவன் சரியான சைக்கோ பையன். எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே தெரியாது. இவனெல்லாம் நம்பாதையோன், இவன் மேலே கோமாவே இரு அப்படின்ட்டு நீங்களும் இங்கே பாருங்கள் ஜெமன், நானும் உங்கள் கூட வரல, நான் ஜஸ்ட்டு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜெமன், ஒயன் எதுக்கு நீ ஏர்போர்ட் போகிற? என் ஃப்ரெண்டு வரா, அவளுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். ஓ ஃப்ரெண்டு வராளா? என்ன சொல்கிற? சரி ஓகே வா, நாங்களும் அங்கே தான் போகிறோம், ட்ராப் பண்ணுறோம் வா. இல்லை ஜெமன், எதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்? டே அப்புறம் அவளை எங்கே கூப்பிட்டு வருது? சரி காரில் இடம் இருக்காது, அவளை கிளம்ப சொல்லு. யாரை கூப்பிட போகிறீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டை. ஓ அப்படியா, சரி சரி பார்த்து போயிட்டோம். டேய் என்னடா ஜெமன் நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்றா. அது மச்சான் டே அப்படின்ட்டு ஜிமின் நல்லா இருக்கிறான். அப்போ நீங்கள் பெண்ணட்டையும் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை தானே பார்க்க போகிறீங்க, ஓகே நானும் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏறி உட்காந்துடுறீங்க பின்னாடி சீட்டில். ஜிமின் அப்போ டேங்கிட்ட, டே எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒன்று லவ் பண்ணுறா, இது அவளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாடா. டே லன்ட்டு அழுவிட்டோம், அழுதா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா அழுவிட்டோம் திரும்பி திரும்பி. லவ் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். அவளை லவ் பண்ணுற கேஸில் பாரு நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுவான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். டே இங்கே பாரு, அவள் பாவண்டா, சின்ன பொண்ணு. டே அவளாம் அவனை சின்ன பொண்ணு இல்லை, நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு தான் வரப்போகிறா பாரு அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்டே காரில் ஏறுறான். ஜிம்மனுக்கு அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் எதுவுமே பேசலை. ஜிம்மன் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது தலைவலியா என்ன இந்த டேயாங் கூட இருக்கிறதுனால? ஒயன் அது தலைவலியோட மோசமானது, அது எப்போதுலேருந்து என் கூட தானே இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே பார்த்தா டேயாங் 2 பேரையும் முறைச்சிட்டு இருக்கான். ஜிமின் கோவம் வந்துருச்சு போல், விட்டுருங்க. ஆமாம் ஜிமின், அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா? அது அவனோடது தான் ஒயன். உண்மையாலேவா ஜிமின்? ஆமாம். இல்லை நீங்கள் என்ன தான் ஃப்ராங்க் பண்ணுறீங்களா என்ன? டயாங்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான் தானே, அவனுக்கு எப்படி? அது சரி வாயின், அதே இருக்கு இப்போ நமக்கு, அது நமக்கு தேவையில்லாது. உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு. அவள் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஆனால் இப்போ தான் வெளிநாட்டில் படிச்சுட்டு வரான். ஓஹோ, பொண்ணு எப்படி அழகாக இருப்பாங்களா? அது நாங்களாம் பார்க்கலாமா? ஜிமீன் அவள் என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான். ஆஹா அப்படி போதா? டே இது பேர் என்ன தெரியுமா? மாமா வேலை. டே மூட்டு ஓட்டுறா வந்துட்டான் பேசுறதுக்கு அப்படின்ட்டு ஜிமினும் நீங்களும் பேசிட்டு வருவீங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் கால் வருது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிட்டு வச்சுருவீங்க. நெக்ஸ்ட்டு டயாங்கு கால் வருது. ஹலோ இது வந்துட்டேன் டி கிட்ட. டயாங் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். நான் சொல்லியிருக்கேன்ல சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு ஒட்டி ரொம்ப க்ளோஸுன்ட்டு. ஆமாம் அப்போ என்ன அதுக்கு, அவ்வளோ வருவா, நீ வா நம்ம சேர்ந்து மீட் பண்ணலாம் எல்லாரும். எதுக்கடி எல்லாரையும் கூப்பிட்ருக்க? எனக்கு இது மாதிரி சும்மா எல்லா பொண்ணையும் பார்க்கலாம் பிடிக்காது. யார்கிட்ட பேசுகிறான் ஜிமின்? அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒயன். ஜிமின் உண்மையிலே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன? ஆமாம் என்னாச்சு? இல்லை உண்மையாலே வா. ஆமாம் ஒயன் உண்மையிலே தான் இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது? இல்லை ஃப்ராங்காக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வெறுப்பேற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். கண்டிப்பாக வெறுப்பு தான் ஏற்றுவாங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. ஏர்போர்ட்டும் வந்துட்டு இருக்கோம். டேயாங் அப்போ தான் காலே வச்சுருப்பான். இவ்வளோ நேரம் என்ன பேசினான் இந்த பையன் என்னன்னே தெரியலையே. ஒரு வேளை உண்மையாலே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ? இல்லை அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, பார்த்துக்கலாம், எதுவும் இருக்காது. ப்ராங்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு ஒரு மாதிரி. இல்லை ஒன்றும் இல்லை வாயின், இதுக்கெல்லாம் மாதிரி அழுவா? சிச்சி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸை வைட் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஜிமின் நகருங்க, என் ஃப்ரெண்டு வந்துட்டாலான்னு பார்க்கணும். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வரத்துக்கு முன்னாடி. ஒயன் அது எனக்கு இல்லை டயாங்கு தான். ஓகே என் ஃப்ரெண்டு வர நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டயாங் உங்களை பார்த்துட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஷா கரெக்டாக வரா. ஷா அப்படின்ட்டு டயாங் கூப்பிட்றான். நீங்கள் திரும்பி பார்த்தா ஷா டயாங்கை டைட்டாக ஹக் பண்ணுறா. டயாங் திரும்ப பேக்கில் கூட பண்ண முடியாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ஷா ஓகேவா, ஃப்ளைட்லாம் ஓகே தானே, சேஃபாக வந்துட்டல? டயாங் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உன்னை எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன். நீ இன்னும் ஒரு 4-5 days தான் அங்கே இல்லை. இதனால எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ அங்கே இல்லாமல் அப்படின்ட்டு டயாங்க கிஸ் பண்ணலான்னு போகும்போது இது பப்ளிக் டே, நீ எப்போ தான் பப்ளிக்கை பார்க்கல போடா அப்படின்ட்டு ஷா திரும்பினா நீங்கள் நிற்கிறீங்க. ஹே ஒயன் எப்படி இருக்க? அது அது
அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் வந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜிமின் பார்த்துட்டு, டேய் நான் பேசணுன்னா ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டியா? டேய் மோடு சும்மா நடிகிறா. டேய் உண்மையாக அழுகுறாடா. ஏய் வயன் என்னடி ஆச்சு? நீ நீ எப்படி இங்கே? நீ யார்? ஷா. ஏய் என்னடி என்ன வளர்ற? அது நீ இவர் யார் உனக்கு? ஏய் நான் சொன்னல என்னோட பாய் ஃப்ரெண்ட். இவன் தான் பாய் ஃப்ரெண்டா? ஷா இவளுக்கு ஒன்று தெரியுமா? டையோங் நான் சொன்னல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட். இவ தான் அது. எனக்கு ரொம்ப க்ளோஸ் தெரியுமா அவ? என்னது டையோங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட்? என் ஃப்ரெண்டு தானா? இல்லை 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 இது இது செட் ஆகாது. இது எப்படி என்னால் முடியாது. ஏய் எங்கடி எனக்கு ஏதோ பொக்கே வாங்கி வச்சுருக்கேன்னு என்னடி கீழே போட்டுட்ட? ஏய் இல்லை அது கை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. வயன் எப்படி போவ? இல்லை ஜிமன் நான் போய்க்கிறேன். டேய் இந்த காரில் ஏற சொல்லு. இல்லை இல்லை வேண்டாம் நான் போய்க்கிறேன். ஏய் என்ன ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு இதான் ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடி? இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஓகேடா இதோட இந்த பாட்டு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சீக்கிரமாக போட்டுறேன். டாடா பாய் ஸ்டே டியூன்.